வணக்கம் நண்பர்களே. ஸோ மேபி இது வந்து நம்மளோட 10th டாப்பிக்காக இருக்கலாம் நினைக்கிறேன். ஸோ நம்ம என்னென்ன டாபிக்லாம் படித்தோம் ஜஸ்ட் ரீகால் பண்ணி பார்ப்போம். என்னென்ன ஞாபகம் வருது பார்ப்போம். பின் பார்த்தோம், நைட் ஃபோர், அதுக்கப்புறம் டபுள் அட்டாக், டிஸ்கவர் செக், அதுக்கப்புறம் வேறு என்னென்ன சப்ஜெக்ட் பார்த்தோம் நீங்கள் ரீகால் பண்ணி பாருங்கள். ஸோ பின், நைட் ஃபோர், டபுள் அட்டாக், டிஸ்கவர் செக், டபுள் செக், அதுக்கப்புறம் 6 டாபிக் என்னவா இருக்கும், சப்போர்ட் ரிமூவர், ஓவர்லோடட் பீசஸ், பான் ப்ரொமோஷன். ஸோ இந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் படித்தோம். இதில் நான் என்ன டாபிக் மிஸ் பண்ணுன்னு நீங்களே கண்டுபிடிச்சி கமெண்ட்டில் ரிப்ளை பண்ணுங்க பார்ப்போம். ஸோ இப்போ இந்த டாபிக் நேம் என்னென்னா டிஸ்கவர் அட்டாக். நம்ம எப்படி டிஸ்கவர் செக் படித்தோம் அதே மாதிரி தான் கேட்டேன். ஸோ இப்போ டிஸ்கவர் அட்டாக், நடுவில் இருக்கிற பீஸ் மூவ் பண்ணால் பின்னாடி இருக்கிற பீஸ் அட்டாக் ஆகும், அட்டாக் பண்ண முடியும். ஸோ அது பேர் தான் டிஸ்கவர் அட்டாக். ஸோ இப்போ ஒயிட் டு பிளே. ஸோ ஒயிட் இப்போ என்ன பண்ண போகிறாங்க, இந்த பிஷப் எடுத்து இந்த பானை அட்டாக் பண்ண போகிறாங்க. ஸோ பானை கேப்சர் பண்ணாங்களா, பிஷப்பால் பானை கேப்சர் பண்ண ஐடியா என்ன, ரூக் அட்டாக் தான் குயின். ஸோ இங்கே குயின் இங்கே அட்டாக்ல இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் கிங் கேப்சர் பிஷப்னா ஸோ என்ன ஆகும், ரூக் கேப்சர் குயின். ஸோ ஈஸியாக இதை வின் பண்ணிடணும். ஸோ இதனால தான் டிஸ்கவர் அட்டாக், நடுவில் இருக்கிற பீஸை மூவ் பண்ணி பின்னாடி இருக்கிற பீஸை அட்டாக் பண்ணால் டிஸ்கவர் அட்டாக் டாபிக். ஸோ ரூக் இங்கே இருக்குது, பிஷப் இங்கே இருக்குது, பான் இங்கே இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறாங்க, ஸோ பிஷப்பால் பான் அடித்தா நம்ம என்ன பண்ணணும், குயின் 9 பாயிண்ட், ரூக்கு 5 பாயிண்ட். ஸோ அதனால் அந்த பிஷப்பை கட் பண்ணக்கூடாது. ஸோ குயினை காப்பாற்றணும். ஸோ குயினை எடுத்து நம்ம என்ன பண்ணலாம், தூரமாக எடுத்து போய் காப்பாற்றி வச்சுக்கலாம். ஸோ இப்போ பிஷப்பால் ரூக்கை கேப்சர் பண்ணணும். ஸோ எத்தனை பாயிண்ட்ஸு, 5 பாயிண்ட்ஸ் கிடச்சிது. இங்கே ஆல்ரெடி 1 பாயிண்ட் கெயின் பண்ணிடும். ஸோ 6 பாயிண்ட்ஸ் வந்து ஒயிட்டு கிடச்சி. இஃப் குயின் கேப்சர் பிஷப்னா 3 பாயிண்ட்ஸாக ஒயிட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒயிட் என்ன பண்ணலாம், 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு 6 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ இதனால தான் இந்த பாயிண்ட்ஸ் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு பீஸுக்கு என்ன மதிப்பு அப்படி தெரிஞ்சால் தான் நம்ம கேப்சர் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். கட் பண்ணும்போது ஓகே நம்ம கரெக்டாக தான் விளையாடிருக்கோம் அப்படின்னு நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், நமக்கு ஒரு அட்வான்டேஜும் கிடைக்கும் கேமில். ஸோ இந்த கேம் இதுக்கப்புறம் ஒயிட் ஈஸியாக வின் பண்ணிடலாம். ஒயிட் கிட்ட குயின் இருக்குது, ரூக் இருக்குது. ஸோ இது வரைக்கும் ஐ திங்க் நம்ம இந்த டாக்டிக்ஸ், செஸ் டாக்டிக்ஸில் கிட்டத்தட்ட ஒரு 10 சப்ஜெக்ட் படிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 10 சப்ஜெக்டில் உங்களுக்கு ஏதோ ஒரு சப்ஜெக்ட் புரியல, டவுட் எதனா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் அந்த சப்ஜெக்டை திரும்ப கூட உங்களுக்கு இன்னும் கிளியராக சொல்லி தர முடியுமான்னு ட்ரை பண்ணுறேன். புரிஞ்சுதா? ஸோ அதனால் இந்த 10 டாப்பிக்கும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த 10 டாபிக் தெரிஞ்சாலே நீங்கள் கேம் வந்து ஈஸியாக விளையாட ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த 10 டாப்பிக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஜஸ்ட் 2 எக்ஸாம்பிள்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ஸோ விளையாட உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ பார்ப்போம் நெக்ஸ்ட்டு வேறு என்ன டாப்பிக்கில் மீட் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு அடுத்த கிளாஸில் இன்ஃபார்ம் பண்ணுறேன். தேங்க்ஸ், நன்றி.